வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி இலங்கையில் ஜாழ்ப்பாணத்து ஸ்பெஷலான பூண்டு இடித்த சம்பல், அதாவது உள்ளி இடித்த சம்பல் என்று சொல்லுவோம். நல்ல சுவையை தரக்கூடியது. தோசை, புட்டு, இடியப்பம் எல்லாத்தோடையும் நீங்கள் இதை சேர்த்து சாப்பிடலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பூண்டு சம்பல் செய்கிறதுக்கு 10 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். காய்ந்த மிளகாய் ஒரு 10 எடுத்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் இதை கொஞ்சம் பொரித்து எடுக்க போகிறேன். இது இப்போ பொரிந்து வந்துட்டுது. கருப்பு கலர் ஆக கூட வர முதல் இதை இறக்கி வச்சு கொள்ளுவோம். இப்போ இதில் நான் உடைத்த பாதி தேங்காய், பாதி சிரட்டை தேங்காய் எடுத்து இப்படி மெல்லிதாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதை இந்த எண்ணெயில் நான் கன நேரம் விடையில் அந்த கொஞ்சம் வாசம் வாரத்துக்காக நான் இதை இப்போ அப்படியே ஒருக்கா அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு கப் சூடு பண்ணி எடுக்க போகிறேன். பொரித்த மிளகாய் மற்றும் தேங்காய் துண்டுகளுடன் இந்த சம்பலுக்கு தேவையான உப்பு, அதோட பழப்புளி, நல்லா வெயிலில் காய விட்ட பழப்புளி இதில் ஒரு சின்ன துண்டு சேர்த்து கொள்ளுறேன். இதில் இப்போ நாங்கள் இதை அடித்து எடுத்துட்டேன். இப்போ தான் இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஒரு 6 பல்லு பூண்டெடுத்து இப்படி சின்னதாக வெட்டி இருக்கிறேன். அவ்வளவத்தையும் இதில் சேர்க்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் இதில் சேர்த்து கொள்ளுறேன். இதையும் இப்போ சேர்த்து அடித்து கொள்ளுவோம். இப்போ சம்பல் அரைத்து எடுத்து வந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொள்ளுறேன், பெருஞ்சீரகம். அதோட கொஞ்சம் வெங்காயம் இதில் இப்படியே சின்னதாக நறுக்கி நான் சேர்த்து கொள்ளுறேன். இதை அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் முழுதாக வதங்க விடாதீங்கோ. கோல்டன் கலருக்கு வர வேணுமென்று இல்லை, கொஞ்சம் கடிபடுற மாதிரி பதத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ தான் இது நல்ல டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வந்துட்டு இதில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுறேன். அதையும் ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ அரைத்து வைத்த சம்பல் கலவையை அப்படியே இதில் நான் இப்போ திருப்பி போட்டுக்கொள்ளுறேன். அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். தனியாக அந்த சட்டின்ற சூட்டில் மட்டும்தான் இப்போ இந்த சம்பலை சேர்த்து நான் அதோட கலந்தெடுக்க போகிறேன். அப்படியே அந்த சட்டின்ற சூட்டில் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது யாழ்ப்பாணத்து முறையில், இலங்கையில் யாழ்ப்பாணத்து முறையில் செய்கிற உள்ளி இடித்த சம்பல். அவ்வளோதான், இறக்கி கொள்ளுவோம். ப்ளீஸ் டைம் ஃபார் குக்கிங் தமிழ் என்ற என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள இல்லையண்டா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒருக்கா அழுத்தி கொள்ளுங்கோ. இப்போ இதில் நான் கம்பு தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன். கம்பும் உளுந்தும் சேர்த்து புளிக்க வைத்து எடுத்த கம்பு தோசை செய்கிறேன். இதில் ஒரு முட்டை போட்டுக்கொள்ளுறேன்.
இப்போ இதுக்கு அப்படியே நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளுறேன். உண்மையாகவே வாசனை சூப்பராக இருக்குது. இதை இப்போ அப்படியே மடித்து அப்படியே சீல் பண்ணி கொள்ளுவோம். சுட சுட முட்டை தோசையும் பூண்டு இடித்த சம்பலும் ரெடி ஆயிட்டுது. சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க, முட்டை தோசையோட அப்படியே இந்த சம்பளை தொட்டு சாப்பிட்டா அதன் சுவையே தனிதான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.